சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இன்று நடைபெறக்கூடிய திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடத்த தடை விதிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக என்ன காரணம்? 30 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 10,000த்திற்கு மேற்பட்ட திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொள்வார்கள் என்று திமுகவின் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஆனால் தற்பொழுது மீண்டும் கொரோனா பாதிப்பு உருவாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும். தமிழகத்தில் நிச்சயமாக இவ்வாறான பொதுக்கூட்டங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். அதாவது மதுரையில் சுமார் 48 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழுவை ஏற்பாடு செய்துள்ளது. 30 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான அரங்கமும் அமைக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் குளிரூட்டப்பட்ட அரங்கம் என்ற காரணத்தினால் அதிக அளவில் நபர்கள் வருவார்கள். குறிப்பாக பாதுகாப்பு கவசம் இல்லாமல் வருகை தந்தால் நிச்சயம் இது பாதிப்புக்கு உள்ளாகும். நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதனால் நிச்சயம் இன்று பொதுக்குழு நடைபெறுமா என்ற அச்சமும் திமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. 10,000த்திற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே இடத்தில் கூடுவதன் காரணமாக பாதிப்பு உள்ளாகும் என்ற பதற்றம் நிலவுவதாகவும் இதனால் உயர்நீதிமன்றம் இந்த பொதுக்குழுவை நடத்தக்கூடாது என்று தற்பொழுது நீதிமன்றம் தெரிவிக்க அனைத்து சாதகமான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பொதுக்குழு நடத்துவது சரியா தவறா? ஏற்கனவே திமுகவினர்கள் இந்த மதுரையை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல் மதுரை அதிமுகவின் கோட்டையாக இருக்கிறது. தற்பொழுது அதிமுகவில் உட்கட்சி மோதல் இருப்பதன் காரணமாக அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மதுரையை ஒட்டுமொத்தமாக திமுகவின் வசம் கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டாலே மக்கள் திமுகவிற்குத்தான் வாக்குகளை செலுத்துவார்கள். அது ஏன் புரியவில்லை? சுமார் 25 கிலோமீட்டர் ரோடு ஷோ நடத்துவதன் மூலம் மக்கள் நெருக்கடியை சந்திக்க நிகழும். இதனால் நிச்சயமாக கொரோனா தொற்று மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் கவசம் அவசியம் என்றும் கூறப்படுகிறது.